வணக்கம். ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை எனவும் அக்கோணத்தில் விசாரணைகள் அவசியமில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தமக்கு அறிவித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சபாநாயகருக்கு தெரியப்படுத்தியுள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா புதிய விசா வழங்கல் முறை தொடர்பான சர்ச்சை குறித்த விசாரணையில் தமக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அண்மையில் நாடாளுமன்றில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு விடுக்கப்பட்டதாக கூறப்படும் அச்சுறுத்தல்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிடுமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் பொலிஸ்மா அதிபருக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இவ்விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெற வேண்டிய அவசியம் உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வாவிற்கு நேற்று முன்தினம் அறியப்படுத்தியிருந்தது. எவ்வாறாயினும் இக்கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா நன்றி தெரிவித்துள்ளார். அத்துடன் தாம் தெரிவித்த கருத்து நாடாளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த சந்தர்ப்பத்தில் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதா என சபாநாயகர் வினவியதாகவும் அவ்வாறான அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என தாம் பதிலளித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா போலீசில் தெரிவித்துள்ளார். எனவே இவ்வாறான கோணத்தில் விசாரணைகள் தேவையில்லை எனவும் தேவைப்பட்டால் மீண்டும் அறிவிக்கப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா அறிவித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 2024 ஜனவரி முதல் நேற்று வரை இலங்கையில் 25,799 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் 9,441 பேரும், வடமாகாணத்தில் 4,457 பேரும், மத்திய மாகாணத்தில் 2,325 பேரும், வடமேல் மாகாணத்தில் 1,860 பேரும், தென் மாகாணத்தில் 1,934 பேரும், சப்ரகமுவ மாகாணத்தில் 2,539 பேரும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இவ்வருடம் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 பதிவாகியுள்ளது. இதேவேளை வடமேற்கு, தெற்கு, சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் டெங்கு பரவுவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி திட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்பட வேண்டிய நிர்வாகம் தொடர்பான முக்கியமான உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதில் இலங்கை தொடர்ந்தும் தவறி வருவதாக வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி நிர்வாகம் தொடர்பான முக்கியமான கடமைகளை நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்கான அடித்தளம் எனவும் குறித்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வாறாயினும் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபை இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடனின் 3வது தவணைக்கு எதிர்வரும் 12ஆம் தேதி அங்கீகாரம் வழங்கவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி திட்டத்தின் கீழ் கடந்த மே மாத இறுதிக்குள் நிறைவேற்றப்பட வேண்டிய 63 உறுதிமொழிகளில் இலங்கை 32 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியுள்ளதுடன் 16 வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாகவும் வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 15 உறுதிமொழிகளின் முன்னேற்றம் மற்றும் முன்னேற்றத்தை அளவிடுவதற்கு போதுமான தகவல்கள் இல்லாததன் காரணமாக இதனை வகைப்படுத்த முடியாதுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிறைவேற்ற தவறிய 16 உறுதிமொழிகளில் 7 நிதி மேலாண்மை, 6 நிதி வெளிப்படைத்தன்மை மற்றும் 3 ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் உள்ளடங்குவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை தனது ஆளுகை தொடர்பான விவரங்களை அபிவிருத்தி செய்வதில் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து வருவதாக தோன்றுவதாகவும் வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் 13வது திருத்தச் சட்டம் அமுல்படுத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். 13வது திருத்தச் சட்டம் குறித்து பேசும்போது சில தலைவர்கள் பயந்து ஓடியதாகவும் வேறு சிலர் தலைப்புகளில் பேசியதாகவும் தெரிவித்துள்ள சஜித் பிரேமதாஸ் எதிர்காலத்தில் தமது அரசாங்கத்தின் கீழ் 13வது திருத்தச் சட்டம் அமுல்படுத்தப்படும் என உறுதிமொழி வழங்கியுள்ளார். தலை நிமிர்ந்து நேராக பேசுபவராக தான் பதவிக்கு வந்தவுடன் 13வது திருத்தச் சட்டத்தை அதே முறையின் கீழ் அமுல்படுத்துவது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சக்வல வேலை திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி பாடசாலை ஒன்றில் வழங்கப்பட்ட 1 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான நட்புறவு வகுப்பறையை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காத காரணத்தினால் இன்று முதல் பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக புகையிரத இயந்திர இயக்குநர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. பதவி உயர்வு வழங்காமை, புதிய ஆட்சேர்ப்பில் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி புகையிரத இயந்திர இயக்குநர்கள் சங்கம் கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு முதல் இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளது. 5 புகையிரத முனையங்களில் 2 முனையங்களைச் சேர்ந்த 80 புகையிரத இயந்திர இயக்குநர்கள் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இப்பணி புறக்கணிப்பு காரணமாக
காரணமாக நேற்று மாத்திரம் 50க்கும் மேற்பட்ட புகையிரத பயணங்கள் இரத்து செய்யப்பட்டது. எவ்வாறாயினும் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்ட போதிலும் நீண்ட தூர புகையிரத சேவைகள் மற்றும் இரவு நேர அஞ்சல் புகையிரத சேவைகள் வழமை போன்று இயங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்றைய தினமும் 65 புகையிரத பயணங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் 20 அலுவலக தொடருந்து சேவைகள் இரத்தாகியுள்ளதாகவும் புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் மாயமான பெண்ணொருவர் மலைப்பாம்பின் வயிற்றிற்குள் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மத்திய இந்தோனேஷியாவின் தெற்கலேம்பங் கிராமத்தில் வசித்து வந்த 45 வயதுடைய ஃபரிதா என்னும் பெண் கடந்த வியாழக்கிழமை முதல் வீட்டிற்கு வராமையினால் காணாமற் போனதாக கூறி அவரது கணவருடன் சேர்ந்து கிராமத்தினர் தேடி வந்தனர். இதன்போது குறித்த பெண்ணின் உடைமைகளை அவரது கணவர் கண்டெடுத்துள்ளார். இதனை அடுத்து கிராமத்தினரிடம் கூறி தேடுதலை தீவிரப்படுத்திய போது அவர்கள் அங்கு மலைப்பாம்பு ஒன்று பாரிய வயிற்றுடன் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். தொடர்ந்தும் அந்த மலைப்பாம்பின் வயிற்றை கிழித்த போது ஃபரிதா இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் அரிதாக நடப்பதாக கூறினால் இந்தோனேஷியாவில் கடந்த சில ஆண்டுகளில் மலைப்பாம்பு முழுங்கி பலர் இறக்கும் சம்பவங்கள் அவ்வப்போது பதிவாகி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நடிகை கங்கனா ரணவத்தை அறைந்த குல்விந்தர் கவுருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கவுள்ளதாக தொழிலதிபர் ஒருவர் அறிவித்துள்ளார். பாலிவுட் நடிகை கங்கனா ரணவத் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் டெல்லிக்கு செல்ல சண்டிகர் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார். இதன்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த கான்ஸ்டபிளான குல்விந்தர் கவுர் கங்கனா ரணவத்தை ஓங்கி அறைந்தார். இந்நிலையில் மொஹாலியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபரான சிவராஜ் சிங் ஃபைன்ஸ் கங்கனா ரணவத்தை அறைந்த குல்விந்தர் கவுருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்குவதான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அத்துடன் பாலிவுட் இசையமைப்பாளரான விஷால் டட்லானியோ குல்விந்தர் கவுருக்கு வேலை தருவதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். காதலுக்கு வயதில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் பிரான்சில் 100 வயது நபர் ஒருவர் தனது 96 வயது காதலியை கரம் பிடித்துள்ளார். ஹெரல் டெரன்ஸும் ஜீன் ஸ்வெர்லினும் கடந்த 8ஆம் தேதி இவ்வாறு திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். இளையவர்களுக்கு மட்டும்தான் காதலிக்கும் போது வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கும் எமக்கும் பறக்கும் என டெரன்ஸ் இதன் போது தெரிவித்துள்ளார். அன்பை எந்த வயதிலும் காணலாம். இந்த ஜோடி சிறந்த உதாரணம். 2ஆம் உலகப் போரின் வீரரான 100 வயதான ஹெரல் டெரன்ஸ் தனது 96 வயது காதலியான ஜீன் ஸ்வெர்லினை சனிக்கிழமையன்று பிரான்சின் நார்மண்டியின் வரலாற்று சிறப்புமிக்க டி-டே கடற்கரைக்கு அருகில் ஒரு காதல் விழாவில் திருமணம் செய்துள்ளார். இதன்போது குறித்த தம்பதியினரின் உறவினர்கள் பலர் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு புதுமண தம்பதியினருக்கு தமது வாழ்த்துதல்களை தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளார். இதன்படி எதிர்வரும் 30ஆம் தேதி பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கடந்த 4 நாட்களாக நாடாளுமன்ற தேர்தல் வாக்கெடுப்புகள் இடம்பெற்றன. இத்தாலி, ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மன் போன்ற நாடுகளில் வலதுசாரி கட்சி முன்னிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தாராளவாத கட்சி உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.